என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நேற்று என்னால் வீடியோ போட முடியல. காரணம் என்னன்னா, நம்ம பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருந்த அப்பா சொன்னதுனால, சாயப்பா நீ போடான்னாரு. அவர் சொன்ன உத்தரவில் நான் அன்னைக்கு அழகாக கிரிவலம் சுற்றிட்டு இங்கே வந்து இறங்கும்போது மணி 3:30 மணி ஆயிடுச்சு. சென்னைக்கு வந்து ரீச் ஆகும்போது விடிய காலையில் 3:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு நைட்டே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். அதனால் எந்த வீடியோவும் போட முடியல. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்பா எதற்காக அங்கே போக சொன்னார், எல்லா விஷயமும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில விஷயங்கள் எனக்கு அங்கே உணர்த்தி இருக்கிறார். அதை நான் நடைமுறைப்படுத்தும் போது எனக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அது இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா சில விஷயங்கள் ரகசியமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்பா போக சொன்ன காரணம் எனக்கு புரிஞ்சிச்சு. அது கூடிய விரைவில் அது நடக்கும்போது இதுக்காக தான் அப்பா எனக்கு போக சொன்னாங்க புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். அப்படியே உங்களுடைய பிரார்த்தனையாக அந்த கிரிவலம் நடக்கும்போதே பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணினேன். சிவன்கிட்டே பிரார்த்தனை பண்ணினேன். அப்பா எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கினேன். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சாயனா அவங்க கூட பேச முடியாமல் இருந்தது, ரொம்ப சிரமப்பட்டோம்னாங்க. உண்மையிலே இந்த ஃபோன் தான் நான் யூஸ் பண்ண ஃபோன், உங்களுக்கு தெரியும். இது ஆன் ஆகல, திரும்ப ஆஃப் ஆகிடுச்சு. அதான் கொடுங்க, எவ்வளோ அழுத்தினாலும் ஆன் ஆகாது. இதுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சாயனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்கிறீங்க ஆனால் பேச முடியலையேன்னா இதுதான் சாய் காரணம். இதில் தான் நான் சிம்மு போட்டிருப்பேன், ஆனால் வாட்ஸ்அப்புக்கு எனக்கு வேறு நம்பர். பாபா அந்த கஷ்டத்தை இப்போ என்னை போட்டுட்டார். பாபா தான் எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தார். உண்மையிலே இந்த புது ஃபோன் வந்தது, ரொம்ப சந்தோஷம். இது பாபா கொடுத்த ஃபோன் தான். உண்மையிலே இது பாபா கொடுத்த ஃபோன் தான். இது நான் வாங்கலை. ஏன்னா நான் இது வந்து என்னுடைய காசும் இல்லை, அது தெளிவாக கொடுத்தீங்க. இதுக்கப்புறம் உங்க கூட நல்லா பேசுவோம் சார். இது என்னுடைய புது ஃபோன். இதுக்கப்புறம் உங்க கூட எப்போ வேணாலும் பேசலாம். ஏன்னா இதில் சிம் கார்டு போட்டுட்டேன்னா தடை இல்லாமல் பேசுவதற்கு அப்பா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதேமாதிரி வீடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஆன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சாயப்பாவுக்கு தான் நன்றி. ஏன்னா இது அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. தெளிவாக சொல்கிறேன், இது சாயப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதில் என்னுடைய ஒரு பங்கு கூட இல்லை. அப்பாவுக்கு நன்றி. இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லிடலாம். வருகின்ற ஏப்ரல் 17, 18 பாபாவோட பிறந்த நாள், ராம நவமி அன்னைக்கு நாம சிறப்பாக நம்ம துவாரகமாயில கொண்டாட போகிறோம். 17ஆம் தேதி காலையில் 7லிருந்து 9 மணி வரைக்கும் தன்வந்திரி யாக பூஜை ஒன்று பண்ண போகிறோம். நோய் நொடிகள் நீங்கணும் சாயப்பா, எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு யாகத்தை நாம் பண்ண போகிறோம். இந்த யாகத்தில் என்னென்ன பொருள் வாங்கணும் எல்லா டீட்டெயிலும் நான் அங்கே இருக்கிற யாகம் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிருக்கிறேன். அவங்க இன்னும் 2 நாளில் டீட்டெயில் தரேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அந்த தன்வந்திரி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 17 தன்வந்திரி யாகம் அன்னைக்குள்ள பாபாவோட ஆசீர்வாதத்தோட நல்ல சிறப்பான ஏற்பாடு இருக்குது. 18 ஈவினிங்காக எப்பயும் போல வியாழக்கிழமை 5 மணிக்கு பல்லக்கு ஊர்வலம், நம்ம துவாரகமையை சுற்றி வர மாதிரி ஒரு பல்லக்கு ஊர்வலம். 6 மணிக்கு எப்பயும் போல சிறப்பான அன்னதானம் எல்லாமே நடக்கும். யாகம் முடிஞ்சு 17ஆம் தேதியும் அன்னதானம் நடக்கும், 18ஆம் தேதி அன்னதானம் நடக்கும். 2 நாளும் சிறப்பான அன்னதானம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் இந்த 2 நாள் பூஜையில் கலந்து கொண்டு பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சாயப்பா ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இனி என்ன தொடர்பு கொள்ளுங்கள். தடை இல்லாமல் என் கூட பேசுங்க சாயராம். ஓம் சாயராம்.